வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக சுகன்யா. முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவையில் பலத்தை நிரூபிப்பேன், முதல்வர் பன்னீர்செல்வம் உறுதி. துரோகத்தால் அதிமுகவை வீழ்த்த முடியாது, எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சசிகலா பேச்சு. ரகசிய இடத்தில் சசிகலா ஆதரவு எம்எல்ஏக்கள், பெரும்பான்மையை தக்க வைக்க அதிரடி நடவடிக்கை. ஆளுநர் நாளை தமிழகம் வருகிறார், செய்தி நிறுவனம் தகவல். வங்கிகளில் வாரம் 50,000 வரை பணம் எடுக்கலாம். மார்ச் மாதம் 13ஆம் தேதி முதல் அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கம். தமிழக சட்டப்பேரவையில் தம்முடைய பலத்தை உறுதியாக நிரூபிப்பேன் என முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளராகவும் தமிழக முதல்வராகவும் பதவி வகித்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அக்கட்சியிலும் ஆட்சியிலும் பல்வேறு குழப்பங்கள் நிலவி வருகின்றன. ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா பதவியேற்ற நிலையில் ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக பதவியேற்றார். இந்நிலையில் கட்சியின் பொதுச் செயலர் பதவியையும் முதல்வர் பதவியையும் ஒருவரை வகிக்க வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகள் சிலர் பேசத் தொடங்கினர். இதையடுத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சசிகலா அதிமுக சட்டப்பேரவை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதை பன்னீர்செல்வம் முன்மொழிந்தார். ஆளுநர் சென்னைக்கு வராததை அடுத்து சசிகலா முதல்வராக பதவி ஏற்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இந்நிலையில் நேற்று இரவு மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்திய பன்னீர்செல்வம் அங்கு தியானத்தில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பன்னீர்செல்வம் முதல்வராக பதவியேற்ற பின்னர் தான் அவமானப்படுத்தப்பட்டதாகவும் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய தன்னிடம் கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து பன்னீர்செல்வம் பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக சசிகலா அறிவித்தார். இந்நிலையில் இன்று தனது இல்லத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய பன்னீர்செல்வம் தமிழக சட்டப்பேரவையில் தன்னுடைய பலத்தை உறுதியாக நிரூபிப்பேன் என்று தெரிவித்தார். நிறைய சட்டமன்ற உறுப்பினர் என்னோட தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் எனக்கு ஆதரவு தரப்போகிறார் என்ற விவரத்தினை சட்டமன்றம் கூடியவன் அங்கு வந்து மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதியாக நிரூபிப்பார்கள். சட்டமன்றத்தில் உறுதியாக என்னுடைய பலம் தெரியும். அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் மக்களுடைய மனநிலையை அறிந்து அவர்கள் தங்களுடைய கடமையை மனநிலையை நிறுத்திக் கொண்டு அவர்கள் ஒரு உறுதியான முடிவை எடுக்க வேண்டும் என்றுதான் அவர் வேண்டுகோள். உறுதியாக நாங்கள் வெற்றி வருவோம் மக்கள் சக்தியோடு. ஜெயலலிதா மரணம் தொடர்பான மர்மம் குறித்து விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் பணியில் உள்ள நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்தப்படும் எனவும் பன்னீர்செல்வம் கூறினார். விசாரணை முடிவில் நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மாண்புமிகு இதயதேவம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய உடல்நிலை பற்றிய சந்தேகங்கள் இன்றைக்கு பரவலாக நாட்டு மக்களிடையே அவருடைய இதயங்களிலே இருக்கிறது. அதை போக்க வேண்டிய கடமை ஒரு அரசுக்கு இருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். உறுதியாக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்படும். உச்ச நீதிமன்றத்தினுடைய தற்போது பொறுப்பில் இருக்கின்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் அந்த விசாரணை கமிஷனுக்கு பொறுப்பேற்று விசாரணை செய்து முடிவுகளை நாட்டு மக்களுக்கு அளிப்பார்கள் என்பதை தெரிவித்தார். அதிமுகவுக்கு எந்த நிலையிலும் துரோகம் செய்யவில்லை என்றும் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ததை திரும்ப பெறுவேன் எனவும் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தமிழக ஆளுநர் அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டே செயல்படுகிறார் என்றும் சென்னைக்கு வந்தவுடன் ஆளுநர் வித்யாசாகர் ராவை நேரில் சந்தித்து பேசுவேன் என்றும் கூறினார். என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் கட்சிக்கு ஆட்சிக்கும் எந்த நிலையிலும் ஆளுங்கட்சியாக இருந்த பொழுதும் சரி எதிர்கட்சியாக இருந்த பொழுதும் சரி கட்சிக்கு எந்த நிலையிலும் பன்னீர்செல்வம் துரோகம் செய்தான் என்ற பெயர் என்னிடம் எப்பொழுதும் ஏற்பட்டதில்லை. இப்பொழுது மட்டும் அவர்கள் புதிதாக ஒரு பிரச்சனையை
இங்கே பத்திரிகைகள் வாயிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காலம்தான் உரிய பதிலை தரும். ராஜினாமாவை திரும்ப பெறுவது தொடர்பா என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ராஜினாமாவை திரும்ப பெறுவதற்குரிய ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டால் உறுதியாக திரும்ப பெறுவேன். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபாவுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படும் என்றும் அவருக்கு அழைப்பு விடுக்கப்படும் எனவும் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். மக்களை நேரடியாக சந்திப்பேன் என்றும் அவர் கூறினார். உறுதியாக சந்திப்போம். பொதுமக்களை வீதி வீதியாக, கிராம கிராமமாக, மாவட்டங்கள் வாரியாக உறுதியாக நான் சந்திப்பேன். யார் வந்தாலும் அவர்களெல்லாம் மரியாதைக்குரியவர்கள். மாண்புமிகு அம்மாருடைய அண்ணன் பிள்ளைகள், அவருக்கு உரிய மரியாதை நான் எப்பொழுதும் அளித்திருக்கின்றேன். எப்பொழுதும், இப்பொழுது இல்லை, எப்பொழுதுமே அளிப்பேன். நீங்க தீபாவுக்கு அழைப்பு விடுக்கிறீங்களா? நீங்க தீபாவுக்கு அழைப்பு விடுக்கிறீங்களா? உறுதியாக. துரோக செயல்களுக்கு அதிமுக தொண்டர்கள் துணை போக மாட்டார்கள் என்று அதிமுக பொதுச் செயலர் சசிகலா தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை கட்சித் தலைவருமான சசிகலா தலைமையில் அதிமுக தலைமையகத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று மீண்டும் நடைபெற்றது. கூட்டத்தில் 131 எம்எல்ஏக்கள் பங்கேற்றதாக அறிவிக்கப்பட்டது. அதிமுகவை கட்டுக்கோப்புடன் கொண்டு செல்வது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த கூட்டத்தில் பேசிய சசிகலா, அதிமுகவை துரோகத்தால் வீழ்த்த முடியாது என்றும் அதற்கு அதிமுக தொண்டர்கள் துணை போக மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா எனும் மாபெரும் சக்தி அதிமுகவின் பின்னால் இருப்பதால் அதிமுகவை அழிப்பது என்பது இயலாத காரியம் என்று அவர் மேலும் கூறினார். அதிமுகவுக்கு எதிரான சதிக்கு பின்னர் திமுக இருப்பதாக அப்போது அவர் குறிப்பிட்டார். சட்டமன்றத்தில் திமுக மற்றும் முதல்வர் ஆகியோருக்கு இடையேயான வார்த்தை பரிமாற்றங்களில் இருந்த உள்ளர்த்தம் எனக்கு புரியாமல் இல்லை. அது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லாமல் தடுப்பதுதான் ஒரு பொதுச் செயலாளரான கடமை. குழப்பத்தை ஏற்படுத்த திமுக எடுத்த முயற்சி இது என்பதை நேற்று பேட்டி கொடுத்த ஸ்டாலினின் அளவு கடந்த மகிழ்ச்சி அதை உண்மையாக்கிவிட்டது. துரோகங்கள் ஒருபோதும் வென்றது கிடையாது. அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை என்றும் வெல்லவே முடியாது. இத்தனை காலம் அம்மாவிற்காக வாழ்ந்தேன். இனி அம்மா அவர்களின் கனவுகளுக்காக வாழ்வேன். அதே முடிவைத்தான் நீங்களும் எடுத்துள்ளீர்கள். இந்த லட்சிய பயணத்தில் என்னோடு பயணிக்கும் அம்மாவின் பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். சென்னையில் நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் முடிவடைந்ததும் சொகுசு பேருந்துகளில் அழைத்து செல்லப்பட்டு ரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிரச்சினையை அடுத்து இன்று அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்ற எம்எல்ஏக்களை வீட்டுக்கு செல்ல அனுமதிக்கவில்லை. கூட்டம் முடிந்ததும் கட்சியின் தலைமை அலுவலகத்திலிருந்து அவர்கள் 2 சொகுசு பேருந்துகளில் ஏற்றப்பட்டு எங்கோ அழைத்து செல்லப்பட்டனர். இவர்கள் 3 நாட்களுக்கு தேவையான உடைகளையும் எடுத்து சென்றுள்ளனர் என கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது. எனினும் உறுதி செய்யப்படாத நிலையில் கிழக்கு கடற்கரை சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆளுநர் வித்யாசாகர் ராவ் சென்னை வரும் வரை எம்எல்ஏக்கள் அனைவரும் ஒன்றாக தங்கியிருக்க அதிமுக தலைமை உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது. பெரும்பான்மையை தக்க வைக்கும் நோக்கில் எம்எல்ஏக்கள் அணி மாறிவிடாமல் தடுக்கும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஜெயலலிதா கட்டி வளர்த்த இயக்கத்தை பாதுகாத்து நல்லாட்சி செய்வதற்கான சூழல் உருவாகியுள்ளதாக முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாலை செய்தியாளர்களுடன் பேசிய பன்னீர்செல்வம், ஊத்தங்கரை எம்எல்ஏ மனோரஞ்சிதம், கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ ஆறுகுட்டி, சோழவந்தான் எம்எல்ஏ மாணிக்கம் ஆகியோர் ஆதரவு தெரிவித்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் பல எம்எல்ஏக்கள் தனக்கு ஆதரவு தருவார்கள் என்றும் குறிப்பிட்ட பன்னீர்செல்வம், விரைவில் மக்கள் விரும்பும் அரசு அமையும் என்று தெரிவித்தார். நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்ற அரசினை தொடர்ந்து நடப்பதற்கும்
ஒரு நல்ல சூழல், நீங்கள் எண்ணுகின்ற ஒரு அரசு விரைவில் அமையும் என்ற நல்ல செய்தியை உங்களிடையே தெரிவித்துக் கொள்வது. நேற்றிலிருந்து அணியணியாக மக்கள் தங்களுடைய எழுச்சியை, உணர்வுபூர்வமான எழுச்சியை தமிழகம் முழுவதும் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது, அதுவாகவே உருவாகியிருக்கிறது. இதிலிருந்து அம்மா அவர்கள் எண்ணிய நல்லாட்சிதான் தமிழகத்திற்கு வேண்டும் என்று தமிழக மக்களுடைய எண்ணங்கள் கூடிய உறவில் முழுமுறையோடு நிறைவேறுகின்ற நல்ல சூழல் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனிடையே இன்று காலை நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஸ்ரீ வைகுண்டம் தொகுதி எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான சண்முகநாதன் மற்றும் வாசுதேவநல்லூர் தொகுதி எம்எல்ஏ ஆ மனோகரன் உள்ளிட்ட மேலும் சில எம்எல்ஏக்கள் பன்னீர்செல்வத்துக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளனர். தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் நாளை பிற்பகல் சென்னை வரவிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் நகர்வுகளை ஆளுநர் வித்யாசாகர் ராவ் உன்னிப்பாக கவனித்து வருவதாக ஆளுநர் மாளிகை ஏற்கனவே அறிவித்திருந்தது. ஆளுநர் வந்தால் சசிகலா அவரை சந்திக்கவோ ஆட்சி அமைக்க உரிமை கோரும் கடிதத்தை அளிக்கவோ முடியும். கட்சி தலைமைக்கு எதிராக முதல்வர் பன்னீர்செல்வம் கிளர்ந்தெழுந்துள்ள நிலையில் ஆளுநருடைய வருகை தாமதமாகி வந்ததால் தமிழகத்தில் ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலை நிலவு வருகிறது. இந்நிலையில் மும்பையிலிருந்து நாளை பிற்பகல் 3:10 அல்லது 5:20 மணிக்கு விமானத்தில் அவர் சென்னை வருவார் என்று ANI செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் விரைவில் தீர்ப்பளிக்க இருப்பதால் சசிகலா பதவியேற்பை ஆளுநர் தள்ளி வைக்கலாம் என்று மத்திய அரசின் முன்னாள் தலைமை வழக்கறிஞர் சோலி சொர்பாஜி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஆளுநரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பதவி விலகலை முதல்வர் பன்னீர்செல்வம் திரும்பப் பெறுவது இயலாத காரியம் என்று தெரிவித்தார். சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்க உள்ள நிலையில் சசிகலா பதவியேற்பை ஆளுநர் தள்ளி வைப்பதே சரியாக இருக்கும் என்றும் மேலும் தெரிவித்த சோலி சொராப்ஜி, வழக்கில் சசிகலாவுக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் அதன் பிறகு அவர் தகுதி இழக்கும் நிலை ஏற்படும் என்றும் மேலும் தெரிவித்தார். அதுபோன்ற ஒரு சூழலை தவிர்ப்பதே ஆளுநர் முன்பு உள்ள நிலைமை எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். Chief Minister submitted his resignation. That was accepted by the governor. Once it's accepted, it's not open to anyone to withdraw the resignation. He has deferred the swearing-in of Shashikala because the Supreme Court is going to give its verdict by this Friday or latest by Monday. Now, if the Supreme Court holds that Shashikala is guilty of corruption as defined in the Prevention of Corruption Act, then what will happen? She can't stay on, she'll be disqualified. So to prevent that situation, very anomalous situation, he has just deferred the swearing in. முதல்வர் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறவில்லை என்றும் தமிழக அரசுக்கு மட்டுமே ஆதரவு என்று தெரிவித்ததாகவும் திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் பற்றி விசாரிக்க விசாரணை ஆணையம் அமைப்பதாக முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவித்திருப்பது தாமதமான முடிவு என்று தெரிவித்தார். ஆனாலும் அதனை வரவேற்பதாக அப்போது மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டார். சில சட்டத்தை முன்மொழிவு அந்த நேரத்தில் சட்டமன்றத்தில் ஆதரவு தெரிவித்தோம். அதுதான் உண்மை. அந்த அம்மா மரணம் அடைந்ததற்கு பிறகும் இந்த பிரச்சனை இது மக்களிடத்தில் இந்த சந்தேகம் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு உடனே ஒரு விசாரணை வைக்கணும், விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு தொடர்ந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்போ எல்லாம் இது வைக்கப்படலை. சட்டமன்றத்தில் எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் இந்த பிரச்சனை ரைஸ் பண்ணப்போ இது அவை குறிப்பிலே இருக்கக்கூடாதுன்னு நீக்கினாங்க. ஆனால் இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருப்பது, காலங்கடந்து இதை சொல்லியிருப்பது உள்ளபடியே இது வரவேற்கப்பட வேண்டியது. இதையாவது முறையாக நடத்த வேண்டும். பொதுமக்கள் வரும் 20ஆம் தேதி முதல் தங்களது வங்கி சேமிப்பு கணக்கிலிருந்து வாரம் 50,000 ரூபாய் வரை பணம் எடுக்கலாம் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. பண மதிப்பிழப்பு அறிவிப்பை தொடர்ந்து வங்கிகள் ATMகளில் பணம் எடுப்பது தொடர்பாக வெளியான அறிவிப்புகளை பார்க்கலாம்.
கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி இரவு 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என்ற அறிவிப்பை பிரதமர் மோடி வெளியிட்டார். இதையடுத்து வங்கி மற்றும் ஏடிஎம்களில் பணம் எடுக்க பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. ஏடிஎம்களில் முதலில் 2000 ரூபாய் வரை மட்டுமே பணம் எடுக்கலாம் என அறிவித்த ரிசர்வ் வங்கி பின்னர் அதனை படிப்படியாக உயர்த்தி தற்போது நாள் ஒன்றுக்கு 10,000 ரூபாய் பணம் எடுக்க அனுமதித்துள்ளது. இந்நிலையில் தற்போது வங்கியில் இருந்து பணம் எடுக்கும் அளவை வாரம் 24,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. இதன் மூலம் வரும் 20ஆம் தேதி முதல் வங்கி சேமிப்பு கணக்கிலிருந்து இனி வாரம் 50,000 ரூபாய் வரை பணம் எடுக்க முடியும். மேலும் வரும் மார்ச் 13ஆம் தேதி முதல் பணம் எடுப்பதற்கான அனைத்து கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்படும் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இளைஞர்கள் புதிய மருந்துகளை கண்டுபிடிக்க ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும். டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இளைஞர்கள் சமூக நன்மைக்காக தங்களது அறிவு மற்றும் திறன்களை வைத்து புதிய மருந்துகளை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சிகளில் ஈடுபட வேண்டும் என SRM பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தரான டாக்டர் பாரிவேந்தர் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM பல்கலைக்கழக வளாகத்தில் பன்னாட்டு வேதியியல் மற்றும் உயிரியல் ஆய்வாளர்களின் 3ஆம் நாள் கருத்தரங்கம் இன்று தொடங்கியது. கருத்தரங்கை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர் தென்னகத்திலேயே முதல் முறையாக SRM பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இந்திய வேதியியல் மற்றும் உயிரியல் குழுமம் நடத்தும் பன்னாட்டு கருத்தரங்கு இதுவென மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்த கருத்தரங்கில் 600க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பிக்க உள்ளனர் என்றும் இது இளம் ஆராய்ச்சியாளர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். மேலும் நாட்டில் கிடைக்கும் வளங்களை கொண்டு சமூக மேம்பாட்டிற்காக இளைஞர்கள் மருத்துவத்துறையில் புதியனவற்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அவ்வாறு செய்யும் போது நமது சமூகம் மேலும் மேம்படும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். India has an excellent youth power and knowledge that can focus on newer drug research which would be beneficial to the society. In turn, they can avail the fruits of such developments. This conference also would motivate young minds to develop new drugs, vaccines and new cure for diseases by the outcome of the research. கருத்தரங்கில் புதிய மருந்துகளை கண்டுபிடித்தவர்களுக்கு இந்திய வேதியியல் உயிரியல் குழுமத்தின் மதிப்புறு விருதுகளை இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பேராசிரியர் மிச்சல் டி தெட்டிகளுக்கு கேரளத்தை சேர்ந்த ஐயப்பன் பிள்ளை ஜெயகோஷுக்கும் டாக்டர் பாரிவேந்தர் வழங்கி பாராட்டினார். மேலும் புதிய மருந்துகளை கண்டுபிடித்த இளம் அறிவியலாளர்களுக்கும் இளம் அறிவியலாளர் கண்டுபிடிப்புக்கான விருதுகளும் வழங்கப்பட்டன. To hand over the certificate, and I would also like to invite Mr. Vinay Tripathi, Treasurer. இக்கருத்தரங்கில் SRM பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் TP கணேசன், பதிவாளர் சேதுராமன், நல்வாழ்வு அறிவியல் துறையை சேர்ந்த N சந்திரபிரபா, SRM மருந்தியல் கல்லூரி துணை முதல்வர் V சித்ரா உள்பட மருத்துவத்துறை ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக நீதி விசாரணை நடத்தப்படும் என்று முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவித்திருப்பது காலம் கடந்த முடிவு என்றாலும் அதை வரவேற்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் G.K. வாசன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று வந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வாசன், சசிகலா அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதற்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியானதை குறிப்பிட்டார். இந்த பிரச்சனையில் தேர்தல் ஆணையம் நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவருடைய மரணம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று தற்காலிக முதல்வர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியிருக்கிறார். விசாரணையினுடைய முடிவிலே பலருக்கு இருக்கின்ற பலர் சந்தேகங்களுக்கு விடை தெரியும் என்று நான் நம்புகிறேன்.
தமிழக அரசிற்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு உடனடியாக ஆளுநர் தீர்வு காண வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக பொதுச் செயலர் சசிகலாவுக்கு எதிராக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ள கருத்துக்கள் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். It is very shocking that the Chief Minister of a state has to come and say something like this. It's completely chaotic and there's so much of uncertainty clouding the government of Tamil Nadu today. The governor should intervene and settle this. DMK has no need to get involved into their inner party politics. அதிமுகவில் பொதுச் செயலாளராகவும் சட்டமன்ற கட்சித் தலைவராகவும் சசிகலா தேர்வு செய்யப்பட்டிருப்பது ஜனநாயக நடைமுறையாகத்தான் பார்க்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய தொல் திருமாவளவன், முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுக பொதுச் செயலர் சசிகலா இடையே நிலவி வரும் விவகாரம் அக்கட்சியின் உள் விவகாரம் என தெரிவித்தார். அதை விமர்சனம் செய்வதோ விவாதிப்பதிலோ தனக்கு உடன்பாடு இல்லை என்று தொல் திருமாவளவன் தெரிவித்தார். மக்கள் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைத்திருக்கிறார்கள். அதிமுக ஆளும் கட்சியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருமித்த முடிவை எடுக்கிற போது அந்த கட்சியின் ஜனநாயக நடைமுறையாகத்தான் அதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. முதல்வர் பன்னீர்செல்வம் அழைப்பு விடுத்திருப்பது பற்றிய தமது முடிவை பின்னர் தெரிவிப்பதாக ஜெயலலிதா அண்ணன் மகள் தீபா தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நகரில் உள்ள தமது இல்லத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தம்மை பற்றி வரும் யூக தகவல்களை நம்ப வேண்டாம் என்று தெரிவித்தார். முதல்வர் பன்னீர்செல்வத்தின் அழைப்பு பற்றி தம்மிடம் யாரும் தெரிவிக்கவில்லை என்றும் தமது முடிவை பற்றி பின்னர் தெரிவிப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். தற்போதைய சூழலில் தாம் கருத்தெதும் கூற விரும்பவில்லை என்றும் தமது நிலையை விரைவில் அறிவிப்பதாகவும் அப்போது அவர் கூறினார். உங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதையும் நான் செய்திகளில் ஊடகங்களில் பார்த்து வருகிறேன். இதை பொறுத்தவரை இப்போது இன்றைய சூழ்நிலையில் நான் எதுவும் பேசுவதாக. உங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்களா நேரடியா? ஊடகங்கள்ட்ட சொல்லிருக்காங்க. ஊடகங்களில் வந்த செய்தி தான், நேரடியாக எந்த அழைப்பும் இல்லை. இதுவரையில் யாரும் தொடர்பு கொள்ளவும் இல்லை. விரிவான விளக்கத்தை விரைவில் அனைவருக்கும் நான் தருவேன். 24ஆம் தேதி முக்கிய அறிவிப்பு இருக்குன்னு சொல்லிருந்தீங்க. இப்ப இந்த மாற்றங்கள் காரணமா அந்த அறிவிப்புல ஏதாச்சும் மாற்றம் வருமா? எந்த மாற்றமும் இருக்காது. நான் திட்டமிட்டபடி எனது பணிகள் நடைபெறும். அரியலூரில் அதிமுகவினருக்கும் தீபா பேரவையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் இருதரப்பினருக்கும் உருட்டுக்கட்டைகளால் தாக்கிக் கொண்டனர். இதையடுத்து அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. அரியலூர் நகரில் தீபா பேரவையினர் ஊர்வலமாக வந்து சசிகலாவுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். சசிகலாவை பதவியேற்க ஆளுநர் அழைக்கக்கூடாது என்றும் முதல்வர் பன்னீர்செல்வத்தை மிரட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முழக்கமிட்டு ஊர்வலமாக வந்தவர்கள் அரியலூர் பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அருகில் இருந்த எம்எல்ஏ அலுவலகத்தில் இருந்து வந்த அதிமுகவினர் சிலர் கைகளில் வைத்திருந்த உருட்டுக்கட்டைகளால் அவர்கள் சரமாரியாக தாக்க தொடங்கினர். இதனையடுத்து அந்த இடத்துக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் விலக்கி அனுப்பி வைத்தனர். அரியலூர் பஸ் நிலையத்தின் முன்பாக நடத்தி கொண்டிருந்த அந்த ஆர்ப்பாட்டத்திலே குண்டர்களை திட்டமிட்டு ஏவிவிட்டு கொலை செய்யக்கூடிய நோக்கத்திலே தொண்டர்களையும் பொதுமக்களையும் தாக்கியிருக்கிறார்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறேன். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் பற்றி விசாரிக்க விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என்று முதல்வர் பன்னீர்செல்வம் கூறியுள்ளதை வரவேற்பதாக அதிமுக முன்னாள் எம்பி அர்ஜுனன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஜெயலலிதா நினைவிடத்தில் முதல்வர் பன்னீர்செல்வம் பேசியதற்கு வரவேற்பு தெரிவிப்பதாக கூறினார். மக்களிடம் சசிகலாவுக்கு வரவேற்பு இல்லை என்றும் முதல்வர் பன்னீர்செல்வம் தீபாவுக்கு அழைப்பு விடுத்தது வரவேற்கத்தக்கது எனவும் அப்போது அவர் குறிப்பிட்டார். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அதற்கு முன்பு நல்ல ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக பத்திரிகைகளுக்கும் செய்தி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சட்டமன்ற நிகழ்ச்சிகளும் கலந்துக்கிட்டாங்க. பொது வாழ்க்கையிலையும் பங்கு பெற்று கொண்டிருந்தவர்கள் திடீரென்று ஒரு ராத்திரி அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டதற்கு என்ன காரணம்? விசாரணை கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும்.
காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகே மரம் மீது கார் மோதிய விபத்தில் குழந்தை உட்பட 3 பேர் பலியாகினர். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மணிகண்ட வாசு தனது மனைவி சத்யா மற்றும் 2 குழந்தைகள் உட்பட 5 பேருடன் காரில் சென்னையை நோக்கி புறப்பட்டார். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் புலிப்பாக்கம் அருகே அந்த கார் வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து மரத்தின் மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் மணிகண்ட வாசு, சத்யா அதே இடத்தில் பலியாகினர். படுகாயமடைந்த அவர்களது மகள் ஸ்ருத்திதா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். மற்றொரு குழந்தை ஸ்ருதி, தாய் பரிமிளா ஆகியோர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தேனியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நடைபெற்ற இரட்டை மாட்டு வண்டி பந்தயத்தில் வீரர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் சிறப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தேனி மாவட்டம் தேவாரத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இன்று இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. கம்பம், சின்னமன்னூர், கோட்டூர், பண்ணையபுரம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து 42க்கும் மேற்பட்ட இரட்டை மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. வழிநெடுங்கிலும் மக்கள் சாலையின் இருபுறங்களிலும் நின்றிருந்த பார்வையாளர்கள் போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தினர். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் பாலமேட்டில் நாளை நடைபெற உள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்காக 2000 காவலாளர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் பாலமேட்டில் நாளை நடைபெற உள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த கிராம குழுவினர் ஆயுத்தமாகி வருகின்றனர். வாடிவாசல் அமைக்கும் பணி, பார்வையாளர்கள் அமரும் கேலரி, பாதுகாப்பு தடுப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பணிகள் நடைபெற்று வருகின்றன. பாலமேட்டில் 1200 மாடுபிடி வீரர்களும் 856 காளைகளும் போட்டியில் பங்கேற்கின்றனர். பார்வையாளர்களை கட்டுப்படுத்த 4 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 2000 காவலாளர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே நாளை மறுநாள் அலங்காநல்லூரில் நடைபெற உள்ள உலக அளவில் புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளை காண லட்சக்கணக்கானோர் வருவார்கள் என்பதால் 3000க்கும் மேற்பட்ட காவலாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இந்த அட்டை பெற்றவர்கள் வரிசையில் தங்களுடைய கால்நிலை கொண்டு வருவார்கள். அங்கு இறுதிக்கட்ட காளைகளை ஆய்வுக்கு உட்படுத்துவோம். கூர்மையான கொம்புகளை கொண்ட காளைகள் இருந்தால் அதை சமன்படுத்துவோம். மற்றும் இதர நோய் வாய்ப்பட்டுள்ள காளைகள் இருந்தால் அதை நாங்கள் ரிஜெக்ட் செய்து விடுவோம். இறுதியாக எங்களுடைய கால்நடைத்துறை டீம் கொண்ட டாக்டர்கள் பரிசோதனை செய்த பின்னரே காளைகள் அனைத்தும் ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படும். 2014 நடந்த ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் 2017 இந்த ஜல்லிக்கட்டு நடக்குது. இதனால் மிக விமர்சனையாக இருக்குது. இந்த பகுதி மக்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. எங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. எல்லா பகுதியிலிருந்து நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா, பாலமேட்டில் 2 வருஷம் கழிச்சு நடக்கிறனால ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஜல்லிக்கட்டு நடக்கிறது. இங்கே நிறையா ப்ரைஸ்களும் இப்போ நிறையா வந்திருக்கு. நாளைக்கு மாடு பிடிக்கிறதுக்காக நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். விருதுநகர் அருகே குடியிருப்பு பகுதியில் தஞ்சம் புகுந்த எறும்பு திண்ணியை வனத்துறையினர் பிடித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வனப்பகுதியில் விட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் அமைந்திருக்கும் சூளக்கரை பகுதியில் நேற்றிரவு 12 மணியளவில் மாரியப்பன் என்பவரது வீட்டிற்குள் எறும்பு திண்ணி ஒன்று நுழைந்தது. அதனை மாரியப்பன் பிடித்ததை அடுத்து அப்பகுதியில் உள்ள மாணவர்கள் மற்றும் கிராம மக்கள் வந்து பார்த்து சென்றனர். வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அதனை ஸ்ரீவில்லிபுத்தூர் செண்பகத்தோப்பு காட்டில் கொண்டுவிட்டனர். எறும்பு திணிங்கிறது இலை திண்டுக்கிட்டு இருந்து அந்த பக்கம் போனவங்களை கண்டு எங்கள் செட்டுக்குள்ளே வந்துடுச்சு. லேசாக கம்பை குச்சி எடுத்து என்னமோன்னு தட்டினேன். அது அப்படியே சுருண்டு படுத்துருச்சு. பொதுமக்கள்லாம் பார்த்து அப்பயே பாதுகாப்பாளரும் வந்தார். மேட்டுப்பாளையத்தில் நடைபெற உள்ள யானைகள் நலவாழ்வு முகாமில் கலந்து கொள்வதற்காக கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் யானை கல்யாணி இன்று புறப்பட்டு சென்றது. மேட்டுப்பாளையத்தை அடுத்த தேக்கம்பட்டியில் நாளை யானைகள் நலவாழ்வு முகாம் நடைபெற உள்ளது. யானைகளுக்கு புத்துணர்வு ஊட்டும் வகையில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் இந்த முகாமில் பல்வேறு கோவில் யானைகள் பங்கேற்க உள்ளன. இந்த முகாமில் கலந்து கொள்வதற்காக கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் யானை கல்யாணியை குளிக்க வைத்து பூஜை செய்து அனுப்பி வைத்தனர். யானைக்கு தேவையான உணவுகள் அனைத்தும் லாரியில் ஏற்றப்பட்டு பாகனுடன் கிளம்பிய யானைக்கு மக்கள் பிரியா விடை கொடுத்தனர். சிவகங்கை மாவட்டம் காளியார் கோவில் சொர்ண காளீஸ்வரர் கோயிலில் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காளியார் கோவிலில் அமைந்துள்ள புகழ்மிக்க சொர்ண காளீஸ்வரர் கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சொர்ண காளீஸ்வரர் சர்வ அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரிலும் சொர்ணவல்லி தாயார் சிறிய தேரில் எழுந்தருள
திரளான பக்தர்கள் 4 மாட வீதிகளில் வழியாக தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேர் நிலையை அடைந்ததும் நேர்த்திக்கடனாக செலுத்திய பழங்கள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரோட்டத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த காளீஸ்வரர் தரிசனம் செய்தால் அடுத்த ஆண்டே அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது திண்ணம். ஆகவே காளீஸ்வரரை தரிசனம் செய்து மக்கள் செல்வம், பொருட்செல்வம், மனைச்செல்வம் அனைத்து செல்வங்கள் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என பிரார்த்தனை செய்து கேட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டியில் உள்ள அருள்மிகு பூதலிங்க சுவாமி கோவிலில் நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பூதப்பாண்டியில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு பூதலிங்க சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் பெருந்திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி கடந்த 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. நாள்தோறும் ஆராதனைகள் நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் பூதலிங்க சுவாமி திருத்தேரில் எழுந்தருளினார். பக்தர்கள் ஏராளமானோர் வடம் பிடித்து இழுத்து சென்றனர். வழியெங்கும் திரண்டிருந்த மக்கள் பக்தி முழக்கங்களை எழுப்பி சுவாமியை வழிபட்டனர். இந்திய அணி வெற்றி பயணத்தை தொடரும். கிரிக்கெட் கேப்டன் விராட் கோலி நம்பிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஜெர்மனியில் விமான நிலைய ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் நூற்றுக்கணக்கான விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜெர்மனி தலைநகர் பெர்லின், ஹாம்பார்க், ஸ்டட்கார்ட் உள்ளிட்ட விமான நிலையங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் ஊதிய உயர்வு கோரி பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தற்போது அவர்கள் வேலைநிறுத்தம் மேற்கொண்டுள்ளதால் விமான சேவைகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. நூற்றுக்கணக்கான விமான சேவைகள் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். பெர்லின் விமான நிலையத்தில் மட்டும் 134 விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன. இதனிடையே தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டத்தை தொடர உள்ளதாக விமான நிலைய ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். வங்கதேச அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி தனது வெற்றி பயணத்தை தொடரும் என கேப்டன் விராட் கோலி தெரிவித்துள்ளார். இந்தியா வங்கதேச அணிகள் மோதும் ஒரே ஒரு டெஸ்ட் போட்டி தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நாளை தொடங்குகிறது. இதற்காக இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் செய்தியாளர்களுடன் பேசிய இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி வங்கதேச அணியை எளிதாக எடை போட்டுவிட முடியாது என்றும் அந்த அணியில் உள்ள சிறப்பான வீரர்கள் கடும் சவால் அளிக்கக்கூடியவர்கள் எனவும் குறிப்பிட்டார். எனினும் கடந்த கால வெற்றிகளை தொடரும் வகையில் இந்திய அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் எனவும் விராட் கோலி தெரிவித்தார். We can't take any aspect of their team lightly. We need to play the same way that we played against any other side in the world, and Bangladesh does have quality cricketers. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவையில் பலத்தை நிரூபிப்பேன், முதல்வர் பன்னீர்செல்வம் உறுதி. துரோகத்தால் அதிமுகவை வீழ்த்த முடியாது, எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சசிகலா பேச்சு. ரகசிய இடத்தில் சசிகலா ஆதரவு எம்எல்ஏக்கள், பெரும்பான்மையை தக்கவைக்க அதிரடி நடவடிக்கை. ஆளுநர் நாளை தமிழகம் வருகிறார், செய்தி நிறுவனம் தகவல். வங்கிகளில் வாரம் 50,000 வரை பணம் எடுக்கலாம். மார்ச் மாதம் 13ஆம் தேதி முதல் அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கம். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.